சம்பவம் வந்து 2011 எலெக்ஷன் டைம்ல விஜயகாந்த் அவர்களை வந்து கேவலமா பேசி கேம்பெயின் பண்ண மொமெண்ட் தான். அதனால தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 13 வருஷத்தை அப்படியே முழுங்கி வீணா போய் உட்கார்ந்துகிட்டு இருந்த மனுஷன் கனவுல கூட நினைச்சு பார்த்துட்டு இருக்க மாட்டாரு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. விஜயகாந்த் அவர்கள் மேல இந்த அளவுக்கு வன்மத்தை கக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சம்பவம் தான் நடந்தது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். வடிவேலு அவர்கள் விஜயகாந்த் இருக்கிற தெருவழியே ஒரு வீட ஒண்ணு வாங்கி இருக்கிறாரு. அங்க யாரோ இறந்திருக்காங்க விஜயகாந்துக்கு தெரிஞ்சவங்க. வடிவேலு அவர்கள் வீட்டு முன்னாடி காரெல்லாம் நிறுத்திருக்காங்களாம். ஒரு இளவு வீடு இருந்துன்னா பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் எல்லாருமே உதவிதான் பண்ணுவாங்க. வாங்க தண்ணி கொடுப்பாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, ஹெல்ப் தான் பண்ணுவாங்க. என் வீட்டுல காரை நிறுத்தாத, மயிரை நிறுத்தாத, இதெல்லாம் ஒரு சாக்காயா? அந்த அளவுக்கு அப்படி அல்ப புத்தி காரை நிறுத்தியதுல உனக்கு என்னையா வந்து ஏறிக்க போகுதுன்னு தெரியல. உன் வீட்டு உள்ள காரை எதுவும் சொருனாங்களா இல்ல பார்க்கிங்ல விட்டாங்களா அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயத்துல கேள்விப்படும் போது எனக்கு இருந்தது. இந்த விஷயத்துல கைகலப்பாகி பிரச்சனை ஆகி போச்சு விஜயகாந்தருடைய சைட்ல இருந்து. இத்தனைக்கும் விஜயகாந்த் நேரடியா இந்த விஷயத்துக்குள்ள வந்திருக்க மாட்டாரு. அவருடைய தொண்டர்கள், அவங்க சொந்தக்காரங்க ஏதோ ஒரு பிரச்சனை தான் நடந்திருக்குன்னு தோணுது. விஜயகாந்த் அவருடைய ஆதரவாளர்கள் வடிவேலு விட்டு அடிச்சு கல்ல விட்டு எரிஞ்சதெல்லாம்